மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்துகளோடும் வணக்கங்களோடும் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உலக கத்தோலிக்க திரு அவையின் மையமாக திகழும் வத்திக்கான் 2000 ஆண்டுகளான பாரம்பரியத்தையும் வரலாறுகளையும் வியப்புமிக்க கட்டடக் கலையையும் சிறப்புமிக்க கலைநயங்களையும் போற்றுதற்குரிய கலாச்சாரத்தையும் கொண்டு விளங்குகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க வத்திக்கானில் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தை வாழ்ந்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இத்தகைய திருத்தந்தையின் செயல்பாடுகள், வார்த்தைகள், அவரை சுற்றிய நிகழ்வுகள் அனைத்தும் உலக மக்களால் வியந்து கவனிக்கப்படுகின்ற ஒன்று. இவ்வாறாக அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளில் சிலவற்றை வரிசைப்படுத்தி வாரம் ஒரு முறை உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் கர்தினால்கள், திருப்பீடம் மற்றும் சீனாவுக்கு இடையேயான ஒப்பந்தம், இன்ஸ்டாகிராமில் நற்செய்தி அறிவிப்பு பணி, இசை வழியே இதயம் கவரும் அருட்தந்தை என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இம்மாத இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 13 புதிய கர்தினால்களை நியமிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அது குறித்த தகவல்கள் அடங்கிய காணொளி இதோ உங்களுக்காக. கடந்த வாரம் ஞாயிறு மூவேளை ஜெபத்தின் பின் திருத்தந்தை சில அறிவிப்புகளை வெளியிட்டார். வரும் நவம்பர் 28ஆம் தேதி திருவருகை காலத்திற்கு முன்பாக 13 புதிய கர்தினால்களை நியமிக்க உள்ளேன். இந்த 13 பேரில் 9 பேர் 80 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள். இவர்களால் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்க முடியும். ஏனைய 80 வயதை கடந்தவர்களால் வாக்களிக்க இயலாது. இவர்களில் ஒருவர் வாஷிங்டன் ஆயர் வில்டன் கிரகோரி ஆவார். இவர்தான் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க கர்தினால் ஆவார். மற்றொருவர் புரூனேயின் முதல் கர்தினால் கொர்னேலியஸ் சிம் ஆவார். புதிய கர்தினால் பட்டியலில் ஆயர்கள் பேரவையின் பொதுச் செயலாளர் மால்டிஸ் மரியோ மற்றும் கிகாலியின் பேராயர் ருவான்டன் ஆகியோர் உள்ளனர். இந்த பட்டியலில் இத்தாலியை சேர்ந்த 6 புதிய கர்தினால்கள் உள்ளனர். அவர்களில் 3 திருத்தந்தை தேர்தலில் வாக்களிக்க இயலும். இது தவிர ஜெனிவா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டு கர்தினால்களும் இந்த பட்டியலில் உள்ளனர். கர்தினால்களை நியமிக்கும் திருச்சடங்கானது புனித பேதுரு சதுக்கத்தில் நிறைவேற்றப்படுமா அல்லது தங்கள் சொந்த நாடுகளில் நுன்சியோக்கள் நிறைவேற்றுவார்களா என காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கடந்த வாரம் நடைபெற்ற திருத்தந்தையின் மூவேளை ஜெப உரையின் போது நைஜீரியாவில் நிலவும் நெருக்கடி நிலை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. கடந்த வாரம் நடைபெற்ற மூவேளை ஜெபத்தின் போது நைஜீரியாவில் நிலவும் நிலை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்தார். கடந்த வாரம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் 40 பேர் கொல்லப்பட்டதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த மோதலுக்கு எதிராக எதிர்ப்பு அலைகள் வெடித்துள்ளன. நைஜீரியாவில் நடைபெற்று வரும் மோதலை குறித்து கேள்விப்பட்டு மிகவும் கவலை அடைகிறேன். நீதியையும் அமைதியையும் நிலைநாட்ட வன்முறை என்றுமே தீர்வாகாத போது நன்மைக்காக இறைவனிடம் வேண்டுவோம். மேலும் இந்த மூவேளை ஜெபத்தில் அன்பை குறித்து திருத்தந்தை உரை வழங்கினார். அன்புதான் இயேசுவின் முக்கியமான கட்டளைகள் என்று கூறினார். கட்டளைகளை ஆர்வத்துடன் கட்டாயமாக நிறைவேற்றும் நபர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற கட்டளை இதுதான், அன்பு. இறுதியில் சதுக்கத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளை திருத்தந்தை வரவேற்றார். பெருந்தொற்றின் காரணமாக திருப்பயணிகளில் சிலரே இந்த மூவேளை ஜெபத்தில் கலந்து கொண்டனர் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை ஸ்பெயின் பிரதமர் வத்திக்கானில் சந்தித்தார். அந்த சந்திப்பின் காணொளி இதோ. ஸ்பெயின் நாட்டு பிரதமருடன் நடைபெற்ற சந்திப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அரசியலில் பொருள் குறித்து விரிவான உரை வழங்கினார். ஒரு நாட்டின் அரசியல்வாதி நாட்டை மேம்படுத்துவது குறித்து மட்டுமல்ல, மக்களின் நலனிலும் அக்கறை கொள்ள வேண்டும், அதுதான் நாட்டினை பலப்படுத்தும் என்று கூறினார். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது எளிதான ஒன்றல்ல. சர்வதேச உறவுகள்
வணிக உறவுகள், தொழில்நுட்ப உறவுகள் என எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. சில நேரங்களில் உள்நாட்டு மக்களை புரிந்து அவர்களின் விருப்பத்தை ஏற்று நடந்து கொள்ளும் போதுதான் நாடு பலப்படுத்தப்படுகிறது. இதில் சிரமங்கள் இருந்தாலும் இதுதான் நாட்டை பலப்படுத்தும். ஒரு அரசியல்வாதி நாட்டை கட்டி எழுப்புவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என்று திருத்தந்தை கூறினார். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தேவையில்லாத பழைய சிந்தனைகளை கைவிட வேண்டும் எனவும் கூறினார். சித்தாந்தங்கள் ஒரு நாட்டினை மறுசீரமைக்கின்றன. ஆனால் தேவையில்லாத சித்தாந்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவதில்லை. இதைத்தான் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1930களில் ஜெர்மனியில் திணிக்கப்பட்ட நைஜி சித்தாந்தத்தால் ஏற்பட்ட நெருக்கடியை விவரிக்கும் இத்தாலிய கம்யூனிஸ்ட் எழுதிய புத்தகம் ஒன்றை ஸ்பெயினின் பிரதமருக்கு திருத்தந்தை பரிந்துரைத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அரசியல் என்பது நீதியின் அடிப்படையில் செய்ய வேண்டிய மக்கள் பணி என்றும் கூறினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முதுபெரும் தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கானில் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பு குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முதுபெரும் தந்தை சந்தித்தார். மவுண்ட் அத்தோஸ் துறவிகள் தயாரித்த பெத்தானியின் புனித மார்த்தாவின் படத்தை முதுபெரும் தந்தை திருத்தந்தைக்கு வழங்கினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் புனித பேதுரு மற்றும் புனித அந்திரேயா அரவணைத்தவாறு இருக்கும் நினைவு பரிசு ஒன்றை முதுபெரும் தந்தைக்கு வழங்கினார். பின்னர் நடைபெற்ற இந்த சந்திப்பானது 50 நிமிடங்களுக்கு நீடித்தது. பகிர்ந்து கொள்ள இன்னும் நிறைய செய்திகள் இருப்பினும் காலத்தை கருதி இந்த சந்திப்பானது நிறைவு பெற்றது. சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற உலக அமைதிக்கான பல்சமய மாநாட்டில் திருத்தந்தை மற்றும் முதுபெரும் தந்தையை ஒன்றாக காண முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மதங்கள் போரை விரும்பவில்லை என உலக அமைதிக்காக நடைபெற்ற பல்சமய மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. உலக அமைதிக்காக இறைவேண்டல் செய்ய ரோமையில் உள்ள சாண்ட் எகிடியோ இறை சமூகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பல்சமய மாநாட்டில் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த வெவ்வேறு சமய தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அமைதியும் சகோதரத்துவமும் என்ற கருப்பொருளில் இந்த பல்சமய மாநாடு நடைபெற்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முதுபெரும் தந்தை மற்றும் பல சமய தலைவர்கள் ஒன்றாக சாந்தா மரியா பேராலயத்தில் கூடினர். நற்செய்தி வாசிப்புக்கு பின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறை செய்தி வழங்கினார். தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனித உள்ளுணர்வு தவறானது. ஒரு கண அமைதிக்கு பிறகு முதுபெரும் தந்தை இறைவேண்டலுக்கு தலைமை தாங்கினார். நாங்கள் எங்கள் கண்களையும் இதயத்தையும் இறைவன் பால் திருப்புகிறோம். அதே நேரத்தில் வன்முறை, போர், பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளையும் நினைவு கூறுகிறோம். அமைதிக்கான ஒவ்வொரு வேண்டுதலும் படிக்கப்பட்ட பின் பீடத்தின் முன் ஒரு மெழுகுத்திரியானது ஏற்றப்பட்டது. இந்த இறைவேண்டலுக்கு பின் அனைத்து சமய தலைவர்களும் ஒன்றாக இறையாசீர் அளித்தனர். பின்னர் அனைவரும் பியாசா டெல் காம்ப்டோலியோவுக்கு சென்றனர். அங்கு திருத்தந்தை பிரான்சிஸ் உட்பட பிற தலைவர்கள், இத்தாலி ஜனாதிபதி ஜெர்ஜியோ மற்றும் ரோமி நகர மேயர் வெர்ஜினியா ராகி ஆகியோர் வரவேற்றனர். வன்முறையை பயன்படுத்தி அமைதி ஏற்படுத்த நினைத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அந்த வன்முறையால் இழந்து போன அன்புக்குரியவர்களையும் அவர்களின் மரணத்தையும் அறிந்து வன்முறையை கைவிடுவார்கள். அமைதி மற்றும் சகோதர உறவை வளர்க்கத்தான் மதங்கள் உள்ளன என்றும் திருத்தந்தை கூறினார். வெவ்வேறு சமயங்களை சார்ந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் அமைதிக்காக இன்று நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். திருத்தந்தையின் உரைக்கு பின்னர் போரினால், கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் இன்றைய உலக எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என அனைத்து தலைவர்களும் ஒருமித்தமாக கையெழுத்திட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அமைதிக்காக நடைபெற்ற பல்சமய மாநாட்டில் உலக தலைவர்கள் மட்டுமின்றி இளைஞர்கள், பெரியவர்கள் என பலதரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டனர்.
அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. அமைதிக்கான பல்சமய மாநாட்டில் இது இன்னொரு சிறப்பம்சமாகும். மத தலைவர்களை தொடர்ந்து இளைஞர்களும் அமைதிக்கான மெழுகுத்திரிகளை ஏற்றினர். இது ஒரு பெரிய பொறுப்பு. இந்த தருணம் ரொம்ப உணர்ச்சி வசமானது. பிரிவினை பாராது வெவ்வேறு மதத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒற்றுமையின் அடையாளமாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். எப்போதும் இல்லாத வகையில் இப்போது நாம் ஒன்றிணைவது முக்கியமான ஒன்றாகும். அனைவரும் சண்டையிடுவதை நிறுத்தி ஒருவருக்கொருவர் இறைவேண்டல் செய்ய வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கியமான நபர்களில் ஒருவர் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முதுபெரும் தந்தையாவார். அவரது உரை இங்கு வந்திருந்த ஒருவரின் மனதை தொட்டது. நான் ஆர்த்தடாக்ஸ் தலைவர் உரையை கேட்டேன். அவருடைய செய்தியால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இயேசுவின் மீது அன்பு கொண்ட ஒரு ஒற்றுமையின் பிரார்த்தனையாக இது இருந்தது. நற்செய்தி போதனைகளை அடிப்படையாக கொண்டு ஏழைகளுக்காகவும் அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் இந்த நிகழ்வை சாண்ட் எகிட்டியோ இறை சமூகம் ஏற்பாடு செய்திருந்தது. நான் 2 வருடங்களாக இத்தாலியில் இருக்கிறேன். இந்த மாபெரும் சாண்ட் எகிட்டியா இறை சமூகத்தை கண்டுபிடித்து இணைந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை சமூகத்தை பொறுத்தவரை அமைதிக்காக பணியாற்றுவது இவர்களின் முக்கிய பணிகளில் ஒன்றாகும். இவர்களின் முயற்சியால் அனைத்து மத தலைவர்களும் அமைதிக்காக ஒன்றாக ஜெபிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. கடந்த வாரம் நடைபெற்ற திருத்தந்தையின் பொது மறைக்கல்வி உரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். அது என்னவென்று அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். திருத்தந்தை தனது பொது மறைக்கல்வி உரையின் தொடக்கத்தில் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். ஒன்று, கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக தனிப்பட்ட முறையில் திருப்பயணிகளை சந்திக்க வாய்ப்பு இல்லை என்பதாகும். இரண்டாவது, ஒரு தாய் தன் அழுகிற குழந்தையை அமைதிப்படுத்தி அதை பராமரிப்பதை கவனித்த போது அவரது நினைவுக்கு வந்தது நம் ஒவ்வொருவரையும் பராமரிக்கும் கடவுளின் உருவம்தான் அது என கூறினார். ஆலயத்தில் அழுகின்ற குழந்தையை அமைதிப்படுத்தும் தாயின் உருவில்தான் நான் கடவுளை காண்கிறேன். பின்னர் தனது மறைக்கல்வி உரையை தொடர்ந்து வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜெபம் என்பது பதட்டத்தை தணிக்கும் ஒரு மயக்க மருந்து அல்ல என்று கூறினார். சோர்வாக இயந்திரத்தனமாக ஜெபிக்க கூடாது. மாறாக இதயத்திலிருந்து முழு மனதோடு ஜெபிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளுக்காக மட்டுமல்ல, எதிரிகளுக்காகவும் ஜெபியுங்கள். ஒரு நல்ல கிறிஸ்துவர் தனக்காக அல்ல பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் கூறினார். நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள், ஜெபமாலை சொல்லுகிறீர்கள், ஆனால் உள்ளத்தில் பிறரை வெறுக்கிறீர்கள், பகைமையை வளர்த்துக் கொள்ளுகிறீர்கள். இது முறையல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறைகளை களைந்து நற்செய்தி பணி செய்ய அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள திருப்பாடல்களை அவர் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பீடம் மற்றும் சீனாவுக்கு இடையேயான ஒப்பந்தமானது முடிவடைந்து இருந்த நிலையில் இப்போது அது மேலும் 2 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விரிவான தகவல்கள் அடங்கிய காணொளி இதோ உங்களுக்காக. திருப்பீடம் மற்றும் சீனாவுக்கு இடையேயான ஒப்பந்தமானது மேலும் 2 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய ஆயர்களை அறிவிக்கவும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்த கையெழுத்திடலில் முக்கியமானவராக கர்தினால் பியட்ரோ பரோலின் அவர்கள் இருக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை நான் விதையுடன் ஒப்பிடுகிறேன். சவாலான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை இது. இது பல சிரமங்களை எதிர்கொள்கிறது. இருப்பினும் இது மெதுவாக பலன் தரும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் வெளியிடப்படவில்லை. சீனாவில் 50 காலியிடங்கள் இருந்தாலும் தற்போதைக்கு 2 ஆயர்கள் மட்டுமே நியமிக்கப்பட சீனா அனுமதித்துள்ளது. 1950 மாவோ ஆட்சிக்கு வந்து அனைத்து மதங்களையும் அடக்கத் தொடங்கியதிலிருந்து வத்திக்கான் மற்றும் சீனாவுக்கு இடையான உறவு நிலை இல்லாமல் இருந்தது என்பதல்ல. இப்போது இந்த ஒப்பந்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஒப்பந்தத்தை புதுப்பித்தல் செய்வதற்கான சீனாவின் முடிவை வத்திக்கான் பாராட்டியதோடு நில்லாமல் சீன மக்களின் நன்மைக்காக திறந்த ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுக்க வத்திக்கான் விரும்புவதையும் வெளிப்படுத்தியது. இந்த விஷயத்தில்
நாங்கள் சீன மக்களுடன் இணைந்து பணியாற்ற உள்ளோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், மேம்பாடுகள் உருவாகும் என நான் நம்புகிறேன். இந்த பேச்சுவார்த்தைகளின் நடுவில் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டாம் என வாஷிங்டன் திருப்பிடத்திற்கு அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இது அரசியல் ரீதியான ஒப்பந்தம் அல்ல என வத்திக்கான் விளக்கம் அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராம் வழியே இளைஞர்களுக்கு ஏற்றவாறு நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் துறவி ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். Y estamos de vuelta en otra edición de Vivir el Evangelio. Jesucristo continúa con las parábolas. லூயிஸ் ஆண்டனியோ இவர் ஒரு கப்புச்சின் சபை துறவி. உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது இவரது விருப்பம். அதனால் இளைஞர்கள் அதிகம் கைக்கொள்ளும் இன்ஸ்டாகிராமில் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்கிறார். Hoy Jesucristo nos habla a través de la parábola del hombre que estaba en el campo y de repente se le apareció un tesoro. Pero el hombre, bien inteligente, dejó quietecito ahí, lo tapó, fue, vendió todo lo que tenía para comprar el terreno y quedarse también con el tesoro. கரக்சியில் உள்ள அவரது ஆலயத்தை சேர்ந்த இளைஞர்களின் ஆதரவோடு உருவாக்கப்பட்ட ஒரு முயற்சி இது. Vamos a hacer un pequeño video de ஒரு நிமிட வீடியோவை நாங்கள் உருவாக்குவோம். திருமுழுக்கு, நோன்பு, ஜெபம் போன்ற பல கேள்விகளுக்கு ஒரு நிமிட வீடியோ வழியாக பதில் கூறுகிறோம். இந்த ஊடகத்தை பயன்படுத்துவது சுலபமாக உள்ளது. Y se dio así, de verdad que este trabajo en mi red social se fue dando natural. Esto mismo pasa cuando una persona encuentra el sentido de su vida y la unción fundamental de su existencia en Dios. தற்போது இவரை 1,65,000 நம்பிக்கையாளர்கள் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்கிறார்கள். சமூக ஊடகங்கள் வழியாக நற்செய்தி அறிவிக்கும் இந்த திட்டமானது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நான் ஒரு கப்புச்சின் துறவியாக சும்மா இருப்பது சரியல்ல. ஆதலால் இந்த முயற்சியை தொடங்கினேன். எங்கள் மடத்தில் இருக்கும்போது பாத்திரம் கழுவுதல், சுத்தப்படுத்துதல் போன்ற எனது பணிகளை நான் செய்வேன். அதனோடு இணைந்துதான் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியையும் சேர்த்து செய்து வருகிறேன். அவர் தனது கனவுகளில் ஒன்றை தற்போது நிறைவேற்றி வருகிறார். உலகெங்கும் உள்ள மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என தொடர்ந்து செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். Ahora nos toca vivir el evangelio. Paz y bien. இசை வழியே இறைப்பணி செய்யும் அருட்தந்தை ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். அருள்தந்தை ராப் கலியோ அவர்களால் வெளியிடப்பட்ட பாடல்தான் இது. இந்த மெல்லிசை பாடலுக்கான வரிகளையும் இசையையும் தானே வடிவமைத்ததோடு நில்லாமல் இந்த அருள்தந்தை அவர்களே பாடலையும் பாடியுள்ளார். இந்த பாடல் ஒரு நம்பிக்கை அளிக்கும் பாடல். ஆண்டுகள் செல்ல செல்ல நான் இயேசுவுக்கு சேவை செய்கிறேன் என்று உணரத் தொடங்கினேன். நான் இயேசுவை பறைசாற்றிக் கொண்டிருந்தேன். இயேசு என் உதடுகளில் இருக்கின்றார். Jesus was on my lips, but I wasn't making the time for Jesus to be in my heart. All the diamonds and fancy cars. 3 AM என்ற தலைப்பில் வெளிவந்துள்ள இந்த பாடல் தற்கால சவால்களை முன்வைக்கிறது. தொற்று நோய்க்கு முன்னர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்த வாழ்வில் இப்போது விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனை மீண்டும் பழைய நிலைக்கு சரி செய்ய வேண்டும் என இந்த அருள்தந்தை கூறுகிறார். இந்த பாடல் இறைவனிடம் திரும்பி வருவதை பற்றி பேசுகிறது. திரும்பி வந்தால் நம்ப முடியாத வாய்ப்புகளை நாம் பெற முடியும். முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் சொன்னது போல நம் இயேசுவின் முகத்தை நம் முன் நிறுத்தி இருக்க வேண்டும். இந்த புதிய 3 AM என்ற பாடலானது இயேசுவை முன்னிறுத்தி இருந்தால் வாழ்வின் சவால்கள் மறைந்துவிடும் என கூறுகிறார்.
இந்த அருள் தந்தை இன்னும் 7 பாடல்களை வெளியிடும் திட்டத்தை வைத்துள்ளார். இந்த அருள் தந்தை தான் 2019 நடைபெற்ற உலக இளைஞர்கள் தினத்திற்கான பாடலை எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன அன்பு உள்ளங்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்கிய இந்த காணொளிகள் வாயிலாக வத்திக்கானில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் கண்களுக்கு விருந்தாக மட்டுமின்றி நேரில் சென்று பார்க்க முடியவில்லையே என்ற குறையும் நீக்குவதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் புது நிகழ்வுகளோடு உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரியின் மைந்தன் தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.